ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. 1 பிஞ்ச் அளவு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த வெங்காயம் தக்காளியை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். மீன்வைல் நம்ம ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் சாட்டே பண்ணும்போது உங்களுக்கு தூர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டம்ளர் துவரம்பருப்பை நான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாழைப்பூவை வதக்கி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். ஆனால் அந்த தண்ணியில் ஊற்றாமல் ஜஸ்ட் வாழைப்பூ மட்டும் இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு கொட்டும் போது உங்களுக்கு அந்த தூர்ப்பு டேஸ்ட் வரும், அதனால் அதை ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அகெயின் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் ஆனியனை வதக்கி ஆட் பண்ணால் ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் சாட்டே பண்ணுறேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். வாழைப்பூ நல்லா குக் ஆகிடுச்சு, பருப்பும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி நிற்கும், அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் கடைங்க. அப்போ தான் உங்களால் நல்லா மேஷ் பண்ணி கடைய முடியும். இதோ இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க வீக்லி ஒன்ஸ் இந்த வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இது யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். PCOS இருந்தால் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் அந்த வாழைப்பூ இருத்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய் பாய்.